மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவிலே பிறந்த ஆழ்வார் குறிச்சி சுடலை மாயாண்டி செம்மரது கருமரது சக்கரவர்த்தி முண்டசுவாமி என்ற பெயரை கொடுத்தார். இப்படி முப்பெயர்களை வாங்கிய மாயாண்டி சுடலை கைலாச வாசலில் கண்ணன் தங்கை பார்வதி மாணிக்க தொட்டிலை கட்டினா மாயாண்டியை உறங்க வைத்தார். உறங்கிய நேரத்துல பிள்ளை பக்கமே நின்னா பகவான் கோபப்படுவாரு அப்படின்னு பகவானை பார்ப்பதற்காக பார்வதி வந்தார். அவ பார்வதி புறப்பட்டு வந்த உடனே பார்வதாதேவி மாணிக்கை தொட்டிலை கட்டினா மாயாண்டியவை உறங்க வைத்தார். அவள் மாயாண்டியவை உறங்க வைத்த போது அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளைக்கிழமையாச்சு. பார்வதி பிள்ளைய போட்டு போனால மாயான கரையில மையான பேச்சு சும்மா இருப்பாளா? கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னா சும்மா இருப்பாளா? கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமானா